சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க மிக அற்புதமான சிறப்பான தலைப்பு பார்த்திங்கன்னா கருங்காலி. இப்போ கருங்காலி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வகைகள் உண்டு. கருங்காலி, செங்கருங்காலி, அந்த மாதிரிலாம் நிறைய வகைகள் உண்டு. இதில் நான் இன்றைக்கி பேச போகிறது கருங்காலி பற்றின விஷயங்கள், பயன்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட உபயோகங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேங்க. கருங்காலி மரம் பார்த்திங்கனாக்கா மின் கதிர்வீச்சுக்களை தமக்குள்ளே சேமிக்கும் தன்மை கொண்டதுங்க. இதோட நிழலில் ஒருத்தர் படுத்து உறங்கி வந்தாலே எப்பேற்பட்ட நோயும் நீங்கிறத கண்ணால் பார்க்கலாங்க. உங்களுடைய தேகமும் சரி, ஆன்மாவும் சரி வலு ஊட்டக்கூடியது, பலம் கொடுக்கக்கூடியதுங்க. ஒருத்தர் இறைவனோட வழிபாட்டில் ரொம்ப ஆழ்ந்து தியானம் செய்கிறவங்க, இறைவன்கிட்ட போய் சேரணும், அந்த ஆன்மீகம் வெற்றி அடையணும் அப்படின்றவங்க ஆன்மீக பயணத்துக்கு முக்கிய தேவை கருங்காலிங்க. ஒருத்தர் ரொம்ப வலிமை இழந்து இருக்காங்க, உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கருங்காலியில் பிரேஸ்லெட்டும் வருதுங்க. அதை வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா உடல் தேகம் வலிமையாகிறதோட பலசாலியும் ஆகலாங்க. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முதல் இயற்கை விஷயம்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கருங்காலியை பார்த்திங்கனாக்கா அதாவது கொம்பு வடிவத்துலேயும் வருது, பிரேஸ்லெட்டாகவும் வருது, மாலையாகவும் வருதுங்க. இந்த கருங்காலியில் பார்த்திங்கன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த நீரில் ஒருத்தவங்க குளிச்சுட்டு வந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள், வலிகள், உடம்பு ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கிறத கண்ணால் பார்க்கலாங்க. அதே போல் இந்த கருங்காலி கட்டையோட முதல் தாரக மந்திரம் நோய் நீங்குதல். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாயத்து போட்டு விட்டானே கிளியர் ஆகிடுச்சான்னு கேட்பாங்க. ஆமாம், அந்த தாயத்துக்குள்ளே கருங்காலியோடைய மணியோ இல்லை வேரோ இல்லை பட்டையோ அதுக்குள்ளே போட்டு தாங்க கொடுப்பாங்க. இன்றைக்கும் எல்லா கோவில்களிலும் கும்பாபிஷேகத்தில் அந்த கலசத்தில் கருங்காலி கட்டை கொஞ்சம் வைப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு மின் அதிர்வும், மின்னல்கள் அதிர்வும் அதில் வராமல் அந்த கோவிலையும் சரி அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறது இந்த கருங்காலி தாங்க. கருங்காலி மரம் மிகப்பெரிய மரமாக இருக்குங்க, ரொம்ப அரிதானது. ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இது ஸ்தல விருட்சமாக இருக்குங்க. இந்த கருங்காலி மரம் வீட்டில் அந்த கருங்காலி மரத்தோட கட்டையோ பிரேஸ்லெட்டோ இதை வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப நற்பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதே சமயம் செய்வன, பில்லி தோஷம், திருஷ்டி தோஷம், இதனால் உடல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க, ரத்தம் சீரோட்டமாக இல்லை, அப்படிப்பட்டவங்களும் இந்த கருங்காலி பெரும் அருமருந்தாக இருந்து அவங்கள பாதுகாக்குதுங்க. ஜோதிடத்தில் அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, யோகாவில் இருக்கிறவங்க, இது எல்லாத்துலேயும் நிறைவு பெறத்துக்கு இந்த கருங்காலி பெரும் துணையாக இருக்குதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு தோஷமோ தீட்டோ பட்டுச்சுன்னா அடுத்த தடவைக்கு அந்த தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு வராதுங்க. இந்த கருங்காலி கட்டையை நம்ம கையில் வச்சுருக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், அந்த தெய்வம் சொல்ல வேண்டியதை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. எந்த ஒரு தீட்டோ நம்மளுக்குள்ளே வராதுங்க. நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடியது இந்த கருங்காலி. எனக்கு தெரிஞ்சு அனைவருமே இந்த கருங்காலியில் இந்த பிரேஸ்லெட்டோ இல்லை ஒரு மாலையோ போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம், நான் இந்த தொழிலில் வெற்றி பெற்றே உங்கள் நோக்கத்துக்கு உறுதுணையாக இருந்து எந்த தெய்வத்தையோ இல்லை எந்த ஒரு இயற்கையோ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த வழிபாடை அந்த பாதையில் இருக்கக்கூடிய தடையில் தகத்தெறிஞ்சு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரெண்டாவது, மனசையும் உடலையும் சாந்தப்படுத்தக்கூடியது இந்த கருங்காலி. ஸோ இந்த கருங்காலியில் விநாயகர் சிலையும் வருது, வழிபாடும் பண்ணலாம். உடம்பில் படுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ விநாயகர் சிலை வர்றது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கெட்டில் ஒரு இதில் தண்ணி ஊற்றி
அதில் அந்த விநாயகர் சிலையை வச்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்கிறது, குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அருமருந்து, அமிர்தம் போல் உங்களை காப்பாற்றக்கூடியதுங்க. ஸோ இந்த கருங்காலியுடைய பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒரு சிலவற்றை தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கருங்காலி பிரேஸ்லெட்டோ இல்லைன்னா மாலையோ அதே போல் விநாயகரோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னை அணுகலாங்க. சரிங்களா? ஸோ வாழ்க்கையில் எல்லா வகை வெற்றியும் வளர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் நோயின்றி வாழ தீர்க்காயுள் பெற இந்த கருங்காலியை பயன்படுத்துங்க. சரிங்களா? மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.